ரெட்மி அவங்களோட டேப்லெட் சீரியஸில் ரெட்மி பேட் 2 அப்படிங்கிற புது டேப்லெட் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டேப்லெட் எப்படி இருக்குது அண்ட் இந்த டேப்லெட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சை நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ரெட்மி பேட் 2 பொறுத்த வரைக்கும் டிசைன் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேட் 2ஓட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 11 இன்ச்சஸ்க்கான 2.5K ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கும்போது ரொம்ப ஷார்ப்பாக இருக்க போகுது அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு 10 பிட் கலர் சப்போர்ட்டும் இருக்குது. இதனால் டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் அடிஷ்னலாக ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 90 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ டேரக்ட் சன்லைட்டில் இல்லாமல் நீங்கள் இண்டோரில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளே ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே இங்கே டிவி ரெகுலண்டோட சர்டிஃபிகேஷன் ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக வெட் டச் டெக்னாலஜி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டேப்லெட்டில் கொடுத்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மீடியாடெக்கோட ஹீலியோ G100 அல்ட்ரா ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் அப்படின்னா உங்களுக்கு மல்டிமீடியா யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை கேஷுவல் கேமிங் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் தாராளமாக சூட் ஆகும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் LPDDR4X RAM ஆப்ஷனும் 256GB வரைக்கும் FS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேடில் பெரிய லெவலில் நீங்கள் கேமராஸ் எதிர்பார்க்க முடியாது. 8 மெகா பிக்சலுக்கான ரியர் கேமராவும் 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டரும் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டேப்பில் குவாட் ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மீடியா கன்சம்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீக்கரோட அவுட்புட்டும் பெட்டராக இருக்கும். அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 9000 mAhக்கான பெரிய பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே இந்த ஃபோனுக்கு 4G இல்லாத வைஃபை வேரியன்ட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. இல்லை உங்களுக்கு வைஃபை ப்ளஸ் 4G வேணுனாலும் அந்த வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது அண்ட் கூடவே டைப் சி சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் எங்கள் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரெட்மியோட ஓன் யூஏயான HyperOS வெர்ஷன் 2.0 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு வந்து சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூகுளோட ஜெமினி AI ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. டேப்லெட்டுக்கு ஜென்ரலாக ஸ்மார்ட் பென் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ரெட்மிக்கு செப்பரேட்டாக சேல் பண்ணுறாங்க. அதோட காஸ்ட் 3299 அண்ட் இதுக்கு கவரும் சேல் பண்ணுறாங்க. ரெட்மி கிட்டேருந்தே 1299 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் வேரியண்ட் 4GB RAM 120GB வேரியண்ட் இது ஒய்ஃபை மட்டும்தான். இது 13,999க்கும் அண்ட் ஒய்ஃபை ப்ளஸ் 4G ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 6GB RAM தான் ஸ்டார்ட் ஆகுது. 6128 உங்களுக்கு 15,999க்கும் அண்ட் 8256 வேரியண்ட் 17,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே, பெட்டரான ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் பென்னும் கொஞ்சம் பட்ஜெட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டேப்லெட் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த டேப் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.